ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஹை பி ஸ்டாக்ஸ். இந்த ஹை பி ஸ்டாக்ஸ்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த பி பார்த்தீங்கன்னா 50, 100, 200 அந்த மாதிரி பி வந்து கண்டமாட்டி இருக்கும். இந்த பி ரேஷியோ ஸ்டாக்ஸை வந்து வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, குரோத் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் அவங்க வாங்குறாங்க? ஸோ இது ரிட்டர்ன் கொடுக்கறதா, எப்படி அதை வேல்யூவேஷன் பண்றாங்க அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருக்காங்க. அதை இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, லிஸ்ட் ஆஃப் 20 எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு 20 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ல. நம்ம ஒரு 3-4 ஸ்டாக்ஸை இந்த காணொலியில பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹை பி ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து பொட்டென்ஷியலா இன்னும் குரோ ஆகாது. அதாவது அது வேல்யூ கொடுத்துட்டாங்க, மதிப்பீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மெர்குலஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் முஹிஜிரா என்ன சொல்றாருன்னா, ஒரு நிறுவனம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 25% ஆண்டுக்கு, அதாவது ஒரு 10 வருஷம் இல்ல 25 வருஷம் கண்டினியூஸா ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தா அந்த கம்பெனியை நம்ம வாங்கலாம். அதாவது அந்த கம்பெனியோடைய பி வந்து 250 இல்ல 100 அந்த மாதிரி இருந்தா கூட அது அண்டர் வேல்யூடு அப்படின்னு அவரு சொல்றாரு. எல்லா பி ஸ்டாக்ஸும் பபிள் டெரிட்டரியில தான் இருக்குது. அதாவது 100 பி போயிடுச்சுன்னா அது கீழே விழுந்துரும் அப்படின்னு இல்லை. அதுக்கு சம் பொட்டென்ஷியல் இருக்கும். அதை தான் சொல்றாரு. அதோட கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும், இல்லை அதோட பெர்ஃபார்மன்ஸ் க்ரோத் நல்லா இருக்கும், இல்லை அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் நல்லா இருக்கும், இல்லை அவங்களுடைய ஃபியூச்சர் ஐடியா நல்லா இருக்கும். அதனால அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் க்ரோத், அதனுடைய ஃபியூச்சர் வேல்யூக்காக அந்த பிஇ வந்து அதிகமாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸும் ரெடியா இருப்பாங்க. எக்ஸாம்பிள், நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில பார்த்து படிச்சது பார்த்தீங்கன்னா டைட்டன். ஸோ டைட்டனுடைய எப்போ பார்த்தீங்கன்னாலும் அந்த பிஇ பார்த்தீங்கன்னா 80, 100 அப்போ தான் இருக்கும். நான் வாங்கலான்னு போவேன், பார்க்கும்போது பிஇ ஹையா இருக்கதே விட்டுரும். ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுல மட்டும் ரொம்பவே ரிட்டர்ன் கொடுத்திருந்தது 1800 2022 இருந்தது. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3000, 3500 இருக்கு. இன்னும் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தான் ட்ரெண்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அந்த ஸ்டாக் மேலேயே போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, லார்ஜ் ஃபண்ட் மேனேஜர் பொதுவாகவே இந்த பி ரேஷியோ 50க்கு மேல உள்ள ஸ்டாக்ஸும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ட்ரெண்ட் நிறுவனமானது பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல 50 பி ரேஷியோ இருந்தது. 2022 பாத்தீங்கன்னா 400 பி எக்ஸ் வரை போயிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போவும் அது வந்து 140 எக்ஸ்ல ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, ஹை பி ஸ்டாக்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனா அது வந்து ஜஸ்டிஃபைடா க்ரோத் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபியூச்சர்ல இதனுடைய குவாலிட்டி வந்து பயங்கரமா இருக்கும் அண்ட் இது ஒரு லோ வாலட்டிலிட்டியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஃபோம எஃபர்ட்னு சொல்லாங்க. திடீர்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஐயோ ஸ்டாக் மேலே ஏறிச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போய் எல்லா இன்வெஸ்டர்ஸ் வாங்கும்போது இந்த வேல்யூஸ் வாலட்டிலிட்டி மாறி இருக்கும். அண்ட் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த ஸ்டாக்ஸ்ல உள்ள மோகம் போயிடும், நியூஸ்ல வராது. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல நல்லா இருக்கும், வாலட்டிலிட்டி இல்லாம இருக்கும் அப்படின்னு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் சொல்றாரு. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெசடகான் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷத்துல பயங்கரமா ஒரு ரிட்டர்ன். இது காரணம் என்னன்னா, அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயில இருந்து 2022 இப்பவும் கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் இருக்குது. பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடைய மல்டிபிள் ஆர்டர்ஸ், ஸோ ஃபியூச்சர் ஆர்டர் நிறைய வச்சிருக்காங்க. அதனாலதான் ஸோ அதோடைய வேல்யூவேஷன் இருக்கு. ஸோ இதே மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு 4 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பாக்குற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் ட்ரெண்ட் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல மொத்தம் 1200% கொடுத்தது, கிட்டத்தட்ட 12. ஸோ ரொம்பவே ஒரு வளர்ச்சி. பாத்தீங்கன்னா 2021 674 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 5772 ரூபாய்க்கு இன்னைக்கு பிரைஸ்ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேல் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து லாஸ்ட் குவார்டர்ல கொடுத்துருக்காங்க. சேல் க்ரோத் பாத்தீங்கன்னா இயரான் பாத்தீங்கன்னா 50% இருக்குது. ஸோ சேல் க்ரோத் வந்து ரொம்பவே அதிகம் இந்த கம்பெனில. அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின், ஸோ அது பாத்தீங்கன்னா 3 முதல் 11% இருக்கு. ஸ்டாக் அபியஸ்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 130 எக்ஸ்ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு.
கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 215% உயர்ந்திருக்கு. அதாவது 100 ரூபாய் போட்டிருந்தீங்க, 1,00,000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு 3.5 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். கடந்த 5 வருஷத்துல ஆனுவலி 67% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் இதோடைய மதிப்பை எப்படி கூட்டியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ரீட்டைல்ல வந்து ஒரு பெரிய செயினா இருக்கு, நெட்வொர்க்கா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கன்சியூமரை வந்து இவங்க ஈஸியா அணுகுறாங்க. இவங்கள்ட்ட மல்டிபிள் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டுடியோ அண்ட் வெஸ்ட் சைடு அண்ட் சில ஜாயிண்ட் வெஞ்சர்ஸும் இருக்காங்க, லைக் சாரா அண்ட் ஸ்டார் பசார். அந்த மாதிரி முன்னணி நிறுவனங்களோடையும் இவங்க கூட்டணி வச்சு நல்லாவே கன்சியூமர்கிட்ட போய் சேர்க்கிறாங்க, என்ன பொருள் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சேர்க்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுடைய கேட்டகரி, அதாவது புதுசா இன்னோவேஷன் பண்ணி மக்கள்கிட்ட என்ன டிமாண்ட் வேணுமோ அதை கொண்டு போறாங்க. அதனால இவங்களோட வேல்யூவேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுடைய காம்படிட்டிவ் நிறுவனம் வந்து இப்போ வந்து அவுடேட்டட்ல போயிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து வருமானம் இல்லைனாலும் இந்த நிறுவனமானது பாத்தீங்கன்னா நல்லாவே வளர்ச்சியில போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி உள்ள நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஆனா அவங்களுடைய வருமானங்கள் அதிகமா இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான், ப்ராஃபிட்டே பண்ணல. ஆனா இந்த ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்லேயே போயிட்டு இருக்குது. இதற்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய அக்ரெசிவ் ஸ்டோர் அடிஷன், அதாவது புதுசு ஸ்டோர் வாங்கிட்டு இருக்காங்க இன் மேஜர் ஏரியால. அண்ட் இவங்களுடைய ரிஸ்க் வந்து ஆப்ரேஷன்ல ரொம்பவே கம்மி. அண்ட் இவங்களுடைய ஹெல்த்தி ஸ்டோர் எக்கனாமிக்ஸ் அண்ட் காஸ்ட் ஆப்டிமேஷன், இவங்க இன்னும் 2-3 வருஷத்துல இன்னும் நல்லாவே குரோத் ஆவாங்க அப்படின்னு இந்த நிறுவனத்திற்கு நல்ல ஒரு வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே இந்த நிறுவனம், டெக்ஸ்டைல்ல இருக்கிற இந்த நிறுவனமானது நல்ல ஒரு குரோத் கொடுத்துருக்கு இதன் காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது என்னன்னா வேர்ல்பூல் இந்தியா. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல 39% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதன் மதிப்பு இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 2148. ஸோ இந்த நிறுவனம் பத்தி எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனுடைய சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, 2% தான். ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, 3%. ஆனா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட PE பார்த்தீங்கன்னா 200 ஆவரேஜுக்கு மேலதான் எப்பவுமே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. இதோடைய சேல்ஸ் ஃபைனான்சியல் இயர் 24 பார்த்தீங்கன்னா 6090 கோடி. ஸோ இதோடைய காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார், இதுவும் வந்து ஒரு பிக்கர் சைஸ் நிறுவனம் தான். ஸோ இதனுடைய பிஇயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வேர்ல்பூல் பிஇயோட காம்படிட் ஆயிருக்குது. இதனுடைய growth பார்த்தீங்கன்னா 21%. PNB பரிபார் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ரிப்போர்ட்ல என்ன சொல்றாருன்னா, இதனுடைய ஃபியூச்சர் வேல்யூவேஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, டிமாண்ட் ரிவைவல் அக்ராஸ் மாஸ் கன்சம்ஷன் செக்மெண்ட்ஸ் அலாங் வித் எ கெயின் மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவங்களுடைய கன்சம்ஷன், மக்களுடைய டிமாண்ட் வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து மக்கள் அதிகமான பொருள் வாங்குறாங்க. இவங்களுடைய டிமாண்ட் வந்து இவங்களுடைய பொருளோட டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. அதனால இவங்க அப்சைட்ல அதுக்கு வாய்ப்புன்னு சொல்றாங்க. அதாவது மார்க்கெட்டை ரீகெயின் பண்ணிட்டாங்க அண்ட் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருச்சு, மக்கள் அதிகமா நாட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஹை வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒலக்ட்ரா. ஸோ இந்த ஒலக்ட்ரா பார்த்தீங்கன்னா இவி பஸ் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க. ஸோ இதனுடைய 5 வருஷம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 766% கொடுத்துருக்கு. இன்னையோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1697. ஸோ இந்த ஸ்டாக்கோட PE பார்த்தீங்கன்னா நியர்லி 200x ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் அதிகமாக இல்லை, மார்ஜினா 6% கொடுத்துருக்கு. அண்ட் இவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் பண்றாங்க இந்தியாவில். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2021 2023 புல் மார்க்கெட்ல வந்து அதிகமாகவே மேலே போயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டாக்ல ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் அதிகமாக ஹோல்ட் பண்றாங்க, கிட்டத்தட்ட 33% ஹோல்டு பண்றாங்க. அண்ட் DII-FI பார்த்தீங்கன்னா 7.7% தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சி, இந்த ஸ்டாக்குக்கு ஏன் இவ்வளோ ஃபியூச்சர் வேல்யூ PE கொடுத்துருக்காங்க, காரணம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் வந்து கார்பன் ஃப்ரீ எமிஷன் வெஹிக்கிள டெக்னாலஜிஸ அதிகமா PLI ஸ்கீம் கொடுப்பாங்க அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஸ்ட்ராங் டிரான்ஸ்போர்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னும், இவங்களுடைய ஆர்டர் புக்கு நல்லா ஜாஸ்தியா இருக்கு, அதனாலையும் இவங்களுடைய
ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி அண்ட் காஸ்ட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு இவங்களுடைய PE வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நைக்கா. ஸோ நைக்கா எல்லாருக்குமே தெரியும், இவங்க ஒரு பியூட்டி பர்சனல் கேர்ல இருக்கிற ஒரு செக்மெண்ட். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்லேயே வந்து ஹை ப்ரீமியம்லாம் லிஸ்டிங் ஆகிட்டு இருந்து, அதுக்கப்புறம் போனஸ் ஸ்பிளிட் அது அந்த மாதிரி கொடுத்து இந்த ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்டேட்டிங் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய ட்ரேடிங் PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 446x. அண்ட் இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கடந்த குவார்டர்ல 24% ரைஸ் ஆகிட்டு இருந்து, அண்ட் ப்ராஃபிட் ஆர் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 0.68. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் குவார்டரை கொடுத்தாங்க. இதற்கு இந்த பங்குடைய வேல்யூவேஷன் ஹையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்க சிக்னிபிகண்ட் ப்ராஃபிட்டபிள் க்ரோத் வந்து இப்போ பியூட்டி அண்ட் பர்சனல் கேர்ல கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபேஷன் செக்மெண்ட்ல கொடுப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய காஸ்ட் ஆப்டிமைசேஷன், அதாவது பண மதிப்பீடு கட்டுப்படுத்துதல்னால இவங்களுடைய ஸ்கேல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுடைய நியூ ஸ்டோர் அடிஷன், புதுசா ஸ்டோர் அடிஷன் பண்றாங்க. அண்ட் குளோபல் பிராண்ட்ஸோட இவங்க பார்ட்னர்ஷிப் வைக்கிறதும் ஒரு காரணம் சொல்றாங்க. அண்ட் அல்டிமேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஆன்லைன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக்னாலஜிக்கல், அதாவது டெக்னாலஜிக்கலா இவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதன் மூலமாக இவங்க அதிகமான காம்படிட்டர்ஸை கொண்டு வருவாங்க அப்படின்னும் சொல்றாங்க. இவங்களுடைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட், குளோபல், ஹிடன் ஜெம்ஸ், லக்ஸ் ஸ்டோர், ஃபிட் ஜோன், அதாவது ஜென் ஸ்டோர், அந்த மாதிரி எல்லா விதமான இதுலையும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ரீசன்ல இந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஹை வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அஸ் அ இன்வெஸ்டர் நாம அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத், அதாவது அதோட PE மட்டும் பார்க்காம அதோடைய ஃபியூச்சர் வேல்யூ எப்படி இருக்குது, கவர்மெண்டோடைய ஐடியா என்ன இருக்குது, அதோடைய எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து அந்த PEயோட மட்டும் பார்க்காம அவங்களுடைய ஐடியா வேல்யூவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு growth எடுக்கலாம் அப்படின்னு, நல்ல ஒரு growth அண்ட் ரிட்டர்னை எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லி அந்த நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.